வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பெரிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 151 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 151 ஆஃப் ஐபிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செக்ஷன் 151 ஆஃப் ஐபிசியில் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு 5 பேர் கொண்ட நபர்களோ இல்லைன்னா 5க்கு மேற்பட்ட நபர்களோ ஒரு குற்றச்செயலை செய்வதற்காக சட்டவிரோதமான கும்பலாக சேர்ந்து கும்பலாக நின்று ஒரு இடத்துல நின்று பிளான் பண்றதோ இல்லைன்னா வேற ஏதாவது பேசுறதோ, ஒரு போலீஸ் ஆபீசரோ இல்ல மற்ற நபர்களோ சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களை கலைந்து செல்வதற்கு உத்தரவிட்ட பிறகும் அவங்க கலைந்து செல்லாம தொடர்ந்து அந்த குற்றச்செயலை செய்வதற்காக தொடர்ந்து பிளான் பண்ணி அதிலே கூடி இருந்தாங்கன்னா அவங்க தண்டனைக்குரிய குற்றம் செய்தவராக கருதப்படுவார். சட்டவிரோதமான ஒரு கும்பலை கலைந்து செல்வதற்காக ஒரு கட்டளை பிறப்பித்த பிறகும் அவங்க தொடர்ந்து அதுல அப்படியே சேர்ந்திருந்து அதுல குற்றச்செயலுக்காக பிளான் பண்ணாலும் சரி, அவங்க அந்த சட்டவிரோதமான கும்பல் அப்படிங்கிறத கலைந்து செல்ல உத்தரவிட்டதை அறிந்து மீண்டும் இல்லை அந்த கும்பலை தொடர்ந்தாங்கன்னாலும் அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறதா செக்ஷன் 151 ஆஃப் ஐபிசியில் சொல்றாங்க. செக்ஷன் 151 ஆஃப் ஐபிசியை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்தும் விதிக்கலாம், தனித்தனியாகவும் விதிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கு. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளனேஷனை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 141 பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. செக்ஷன் 141ல ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்திருந்தோம். சட்டவிரோதமான கும்பல் அன்லாஃபுல் அசம்பிளிக்கான ஒரு 5 பாயிண்ட்ஸ் டெஃபினிஷன் பார்த்திருந்தோம். ஒரு சட்டவிரோதமான கும்பலாக சேர்ந்து ஒரு பொருளின் பேரிலோ இல்லைன்னா அப்படி ஒரு சட்டவிரோதமான கும்பலை ஏற்படுத்தினால் செக்ஷன் 145 ஆஃப் ஐபிசி படி அவங்க தண்டனைக்குரிய குற்றம் செய்தவர் அப்படிங்கிறதான் இதுல விளக்கம் சொல்லியிருக்காங்க. நோட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். நோட்ஸை படிச்சு பாருங்க. நோட்ஸை தெளிவா படிச்சுட்டு நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏற்கனவே ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ் பார்க்காதவங்க செக்ஷன் 141லேருந்து இந்த சாப்டர் முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். தொடர்ந்து வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.